நான் இவ்வளோ தூரம் ஒரு பயணம் பண்ணி, இவ்வளோ பேர் ரோட்ல வந்து கிரீஸ் தடவி, கீழ விழுந்து, கொடி கம்பத்த கீழ சாய்ச்சு, ரோட இது பண்ணி, செருப்பெல்லாம் அறுந்து போய், அந்த மாநாட்டுக்கு வந்த பெண் ரசிகைகள் கிட்ட அவமானப்படுத்திய அந்த பெண் ரசிகைகள, இவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு, நீ டெக்னாலஜிய பயன்படுத்தி Zoom மீட்டிங்லயே பேசிட்டு போயிரலாமே! அதுவும் தானே இயல்பு தானே! அத ஏன் நீங்க தவிர்க்கிறீங்க இப்ப? 10 நிமிஷம் பேசுறதுக்கு, நீங்க அங்க உங்க ரசிகர் எல்லாம் சினிமால தானே உங்கள பார்க்குறான். நீங்க நேர்ல இதுவரைக்கும் வரலையே! எல்லா ஊர்லயும் உங்க படம் தியேட்டர்ல போடுறாங்க. அப்படித்தானே பார்த்துருக்கிறான். நீ அப்படியே பேசிட்டு போ வேண்டியது தானே! நீங்க எதுக்கு வரீங்க இப்ப? டெக்னாலஜி இப்ப எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னா, ஆமா அமெரிக்கா மொழிக்கு நம்ம பேசுறோம். கொரோனா காலத்தில பேசுனோம். இப்ப கூட பேசுறோம். டெக்னாலஜி அப்படிதான் வளர்ந்திருக்குது. நேர்ல போய் பேசணும்னு அவசியமே இல்ல. ஒரு வீடியோ கால்ல பேசிறலாம். நீங்க Zoom மீட்டிங்ல எல்லா ரசிகரையும் ஒரே சமயத்தில கூட நீங்க பேச வச்சிரலாம் அதுக்குள்ளார. நீங்க அப்படி போ வேண்டியது தானே இன்னும் டெக்னாலஜி இல்ல பயன்படுத்தி. முப்பெரும் விழாக்கு கூட இப்பதான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. முப்பெரும் விழா முப்பெரும் விழாங்கிறது அவங்களுக்கு இல்ல. முப்பெரும் விழாங்கிறது திமுகவுக்கு. அதான். இல்ல முப்பெரும் விழாங்கிறத தாவேக்கா நடத்த முடியாது. அது திமுக ஆரம்பிச்சதுனால இல்ல சொல்ல முடியாது. விஜய் நாங்கள் முப்பெரும் விழா நடத்துகிறோம்னு கூட நடத்துவாய்ங்க. திமுக ஆரம்பிச்சதுனாலயா முப்பெரும் விழா. அது பெரியார் பிறந்தநாள் விழா, அண்ணா பிறந்த விழா. திமுக ஆரம்பிச்சது செப்டம்பர் மாதத்துல. அத வச்சு தான் 30 விழா. திமுக நடத்துகிறப்ப நாங்களும் 30 விழா செப்டம்பர் மாதத்துல நடத்துவோம்னு நடத்தினாலும் நடத்துவாய்ங்க இந்த கோமாளிகள். சொல்ல முடியாது. இல்ல முப்பெரும் விழாக்கு மக்கள் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தாவேக்காக்கெல்லாம் வந்து தாவேக்கா மாநாட்டுக்கெல்லாம் வந்து 2 நாட்கள் பயங்கர கூட்டமா இருந்தது. மக்கள் அந்த அளவுக்கு ஆரவாரமாக இருந்தாங்க. ஆர்வம் காட்டுனாங்க. ஆனா முப்பெரும் விழாக்கு அந்த ஆர்வம் இல்ல. மாநாடு அதான் சொல்றேன். 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் தான் நடத்துறாரு. அதுதான் மாநாடு ஆனா அப்படிங்கிறாரு. விடிய விடிய மக்கள் வந்து இருந்தாங்கல்ல. ஆமா அந்த இடத்துக்கு வராரு. ஏர்போர்ட்க்கு கூட தான் போறான். நீங்க வரீங்கன்னு. போறான். அது என்னது அப்போ? ஏர்போர்ட் இத விட அதிகமா ஏர்போர்ட்ல வரலையா? விஜய் வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராரு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வராருன்னா போனானா இல்லையாங்க எல்லாரும்? அங்க எதுக்கு போனான்? மாநாட்டுக்கு பேச்சு கேட்க வந்தான். ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? ஏர்போர்ட்டுக்கு போய் எப்படி உன்ன ஆன்னு வாய பார்க்க வந்தானோ, அதுக்காக தான் மாநாட்டுக்கு வந்திருக்கான். அவன் கருத்துக்காகலாம் வரல. 10 நிமிஷத்துக்கு மேல கருத்து தாங்காது அங்க. இன்னொன்னு 10 நிமிஷத்துக்கு மேல இவர் பேசினாருன்னா கலைஞ்சிருவான் அவன். அதுவும் அவனுக்கு தெரியும். அந்த ரசிகர்கள் வந்து அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. இவர் சினிமாவுல பஞ்ச் டயலாக் போட்டு ஒருத்தன் தூக்கி 10 பேர தூக்கி போட்டு லெஃப்ட்ல, ரைட்ல குத்தி பஞ்ச் டயலாக் பேசும்போது கை தட்டுனவன். அது மாரி இமேஜ் உள்ள ஒரு நடிகர பார்க்க வந்தவன் மேடையில வந்து அதிக நேரம் பேசுறத அவங்க தாங்க முடியாதுங்கிற காரணமும் இவங்ககிட்ட இருக்குது. விஜய் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறாருன்னா, அங்க நிக்க மாட்டான். இவ்வளோ அடி முட்டி நிக்கிறான்ல ரசிகரு, அவன் கலைஞ்சு போயிருவான். இவர் கண்ணு முன்னாலேயே ஒரு வீர சொற்பொழிவு ஒரு 3/4 மணி நேரம் ஆட்டுனாருன்னு வச்சுக்கங்க, மாநாடு காலியாயிடும். அதுதான் முக்கியம். அவங்க வராம கூட்டத்த சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவருக்கு பேச தெரியாது, பேச வராதுன்னு இல்ல. உட்கார்ந்து தம் கட்டினாருன்னா 3/4 மணி நேரம் பேசுவாருன்னு வச்சுக்கங்க மனப்பாடம் பண்ணி. அது பெரிய விஷயம் இல்ல. 10 நிமிஷத்துக்கு மனப்பாடம் பண்ணத இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம், பின் பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம், முன் பாக்கெட்ல இருந்து 2 எடுத்தா இன்னொரு 10, 10 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பேசிடுவாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 40 நிமிஷத்துல அவரு 1 1/2 மணி நேரம் கூட அவரால பேச முடியும். ஆனா ரசிகர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அந்த இமேஜ் உடைஞ்சிரும். அவன் கலைய ஆரம்பிச்சுருவான்.